தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 44, குற்றங்கடிதல். குறள் எண் 437. செயற்பால செய்யா திவரியான் செல்வம் உயர்பால தன்றி கெடும். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை செய்யாமல் சேர்த்து வைத்திருப்பவனின் பெருஞ்செல்வம் அனுபவிக்க ஆளின்றி கெடும், அழிந்தே போகும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், நாம் எவ்வளவு செல்வம் சேர்த்து வைத்திருந்தாலும் நல்ல காரியங்களை செய்யாவிட்டால் அச்செல்வம் இருந்தும் இல்லாத பயனையே தரும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.